ஹே தேர் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு 10 AI டூல்ஸ் சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட டெய்லி டாஸ்க் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்க டூல் வந்து கிராமர்லி. இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்குன்றதுக்காக இந்த லிஸ்ட்டில் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பேப்பர்ஸ் அசைன்மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த கிராமர்லி டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏஐ சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம பண்ணுற எரர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி வந்து ஒரு பேரா எழுதணும், நம்மளோட நார்மலாக எழுதியிருக்க ஒரு பேரா வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக மாற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மோர் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ரெண்டாவதாக இருக்க டூல் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து ChatGPT. மேக்ஸிமம் இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரிசர்ச் பேப்பருக்கு ஒர்க் பண்ணலாம், இல்லை கோடிங் அசைன்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். எதில் ஒர்க் பண்ணாலும் ChatGPT ஒரு சூப்பரான ஆப்ஷன். உங்களால் லிட்டரலாக எதுக்கு வேணால் ஆன்சர் எடுக்க முடியும். இதிலிருந்து ஒரு பேராஃப் கொடுத்து அதை சம்மரைஸ் பண்ணுறது, அதை கன்சைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணா இங்கே தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு ChatGPT பற்றி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக நான் அதில் வீடியோ பண்ணுறேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்க டூல் வந்து நோஷன். இந்த ஆப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நோஷன் பேசிக்கலாக என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பர்சனல் ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி. இதில் வந்து உங்களால் வந்து ரிமைண்டர்ஸ் வச்சுக்க முடியும், உங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் போட்டு வச்சுக்க முடியும். அண்ட் நீங்கள் அடுத்தடுத்த வீக் என்னென்ன பண்ணணும், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கெல்லாம் சம்மரைசேஷன் அந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். இது நாட் ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் ஆல்சோ ஃபார் பர்சனலுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை நோஷனுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட பர்சனல் ஃபைனான்ஷியல் கோலாக இருக்கலாம், இன்னும் இவ்வளோ அமௌண்ட் சேர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய கஸ்டமைசேஷனும் அதனால் உங்களுக்கு பண்ணிக்க முடியும். இதுலேயும் ஏஐ சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களோட டாஸ்க் எல்லாம் வந்து ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் போய் அதை யூஸ் பண்ணி பாருங்க. முக்கியமாக நோஷன் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களோட அசைன்மெண்ட்ஸ், உங்களோட டாஸ்க் எல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம எதுலையோ எழுதி எங்கெங்கே விட்டுருக்கோம் அப்படின்னே சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த நோஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அசைன்மெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்க ஆப் வந்து outer.ai. நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை லெக்சர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ தான் இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். உங்கள்கிட்ட ஒரு லெக்சர் வீடியோ இருக்குது, அதுலேருந்து வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுக்கணும் அண்ட் அந்த லெக்சரே ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணி பாருங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏஐ வந்து அந்த லெக்சருக்கு எல்லாத்தையுமே வந்து ரைட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். நோட்ஸ் டேக்கிங் வந்து இந்த டூல் வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்க ஆப் வந்து DeepL டிரான்ஸ்லேட்டர். நீங்கள் வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ரிசர்ச் பேப்பர்லையோ இல்லை வேறு எதுலையோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஏஐ டூல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் வந்து ஏகப்பட்ட டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. பட் இது ஏன் வந்து அது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, இதில் ஏஐ சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த கண்டென்ட் ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இப்போ மற்ற டிரான்ஸ்லேட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லைனை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அது எந்த இடத்துல வருது, எதனால் வந்து அந்த லைன் அந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து இது பண்ணாது. பட் இந்த டிரான்ஸ்லேட்டர் உங்களுக்கு வந்து பர்சனலைஸ்டாக அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரிசர்ச் பேப்பருக்கு எழுதுறதா இருக்கலாம், இல்லை பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்க ஆப் வந்து குயில்பாட். இது வந்து ஒரு பேராஃப்ரேசிங் டூல்னு கூட சொல்லலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு கிராமர் செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரைட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு விஷயம் எழுதிட்டு இருக்கீங்க, அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வந்து வேற வேலை எழுத ட்ரை பண்ணணும், வேற மாதிரி எழுத ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேப்பர் எழுதுறப்ப, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப வந்து பிளாகரிசம் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ பிளாகரிசம் அவாய்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக இந்த டூல் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்க ஆப் வந்து மேண்டலி அப்படின்னு சொல்லிட்டு ஆப். இது வந்து ஒரு மேனேஜர் ஆப் மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் இல்லை புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு பேராகிராஃப் ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் எடுப்போம் நெட்ல இருந்து. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதுலேருந்து கரெக்டான விஷயத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேண்டலி வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஈவன் வந்து அது சைட்டேஷன்ஸ் கூட ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பேப்பருக்கு ரிலவெண்ட்டாக என்னென்ன பேப்பர்ஸ்லாம் ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்க ஆப் வந்து குவிஸ்லெட். ஸோ இந்த ஆப் வந்து ஒரு ஃப்ளாஷ் கார்டு ஆப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா, நாம் ஒரு ஃபார்முலா இல்லை ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்டு தியரிஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு, நமக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் டேட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும், ஒரு ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து இது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் வந்து அதில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி திருப்பி திருப்பி காட்டிகிட்டே இருக்கும். எனக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற வரைக்கும் அந்த ஃப்ளாஷ் கார்டு மறுபடியும் சுற்றி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களால் வந்து ஈஸியாக அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். இட்ஸ் நாட் லைக்
நீங்க வந்து அதை எடுத்து படிக்கணும், ரொம்ப போர் அடிக்குது அந்த மாதிரி தாட்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஒரு ப்ளே பண்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். முக்கியமா இந்த டூல் வந்து எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஃபார்முலாஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்ஸ் இதெல்லாம் வந்து ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்த ஆப் வந்து ட்ரெல்லோ. இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஆப் மாதிரி தான். உங்களோட டாஸ்க், ப்ராஜெக்ட், அப்புறம் குரூப் அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு, இதுக்கு டெட்லைன் செட் பண்றதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு டாஸ்க் ப்ரியாரிட்டேஷன் அப்புறம் டெட்லைன்ஸ் இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி தரும். உங்களோட காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல ரிசர்ச் பேப்பர் எதுனாலும் உங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா இருக்க டூல் வந்து கேன்வா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இது நான் வந்து இதுல லிஸ்ட்ல சொல்றேன். பிகாஸ் கேன்வா வந்து டெஃபினட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். கேன்வால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியும், போஸ்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும், சோஷியல் மீடியா கண்டென்ட்டுக்கு ஒரு போட்டோ எடிட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கேன்வால இருக்கும். அண்ட் இதுலயும் ஏஐ சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு டிசைன் சஜஷன்ஸ் அப்புறம் டெம்ப்ளேட் சஜஷன்ஸ் இதெல்லாமே வந்து நீங்க எது தேடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால எடுத்துக்க முடியும். அண்ட் கேன்வா வந்து இன்னும் ஏன் நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இட்ஸ் நாட் லைக் புதுசா ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரிட்டிக்கலா இருக்காது. அது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 10 ஏஐ டூல்ஸ். இதுல வந்து ஒரு 4 to 5 ஆப்ஸ் வந்து நானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மீதிலாம் வந்து நெட்ல இருந்து ரெஃபரன்ஸ் பார்த்து எடுத்தேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.